வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம மழை காலத்திற்கான ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மழைக்காலத்துல துவைத்த துணியில இருந்து ஒரு மாதிரியான மஸ்கி ஸ்மெல், அதாவது காயாத நாற்றம் அடிக்கும். இந்த ஸ்மெல்ல துணியில இருந்து எப்படி போக்குவது மற்றும் இந்த ஸ்மெல் வராம எப்படி தடுக்கிறது, இதற்கான டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மழை காலத்துல மழை பெய்யறனால நம்ம துவைத்த துணிகளை மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளேயே தான் காய போடுவோம். நம்ம என்னதான் துணிகளை நல்லா விரிச்சு ஹேங்கர்ல அதை தனித்தனியாக காய போட்டாலும் சூரிய ஒளி படாதனால மற்றும் காற்றுல இருக்க அதிகப்படியான ஈரப்பதத்தினாலையும் துணிகள் சீக்கிரமா காயாது. மற்றும் அதுல மோல்ட் அப்படின்னு சொல்றக்கூடிய பூஞ்சை அல்லது சில பாக்டீரியா அந்த துணிகள்ல ஃபார்ம் ஆயிடும். அதனாலதான் மழை காலத்துல துணிகள்ல ஒரு மாதிரியான நாற்றம் ஏற்படுது. இந்த துணிகளை நம்ம அணியும் போது அதோட ஸ்மெல்லும் நல்லா இருக்காது மற்றும் நமக்கு ஸ்கின் அலர்ஜி ஏற்படவும் வாய்ப்புண்டு. இந்த மழை காலத்துல துவைத்த துணிகள்ல இருந்து நாற்றத்தை நீக்குவதற்கு நமக்கு தேவைப்படும் பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா வினிகர் மற்றும் பேக்கிங் சோடா. ஃபர்ஸ்ட் நம்ம நாற்றம் அடிக்கிற துணியில இருந்து அந்த காயாத நாற்றத்தை எப்படி நீக்குவது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு எந்த துணியெல்லாம் காயாத நாற்றம் அடிக்கிறதோ அந்த துணியை ஒரு அரை பக்கெட் தண்ணியில 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா மற்றும் 1 கப் அளவு வினிகர் கலந்து அந்த துணியை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் கழித்து நார்மலா அந்த துணியை நீங்க எப்படி துவைப்பீங்களோ டிடர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணி அந்த துணியை துவைச்சிங்கன்னா அந்த துணியில இருந்த நாற்றம் நீங்கிடும். அடுத்ததா நம்ம மழை காலத்துல துணிகள்ல காயாத நாற்றம் வராம தடுக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு மழை காலத்துல மட்டும் நம்ம துணி துவைக்கும் போது டிடர்ஜென்ட் கூடவே 1 கப் அளவு வினிகர் மற்றும் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவை டிடர்ஜென்ட் ஓடையே சேர்த்து துணிகள்ல ஊற வைத்து பிறகு நம்ம துணி துவைத்தால் அந்த துணி காயறதுக்கு எவ்வளோ லேட் ஆனாலும் அதுல அந்த மஸ்கி ஸ்மெல், அதாவது காயாத நாற்றம் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.